வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புலவு சோறு தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 50 நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிடலாம். போட்டு ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டது நல்லா வதக்கிடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு, நம்ம 4 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 8 கப் தண்ணி விட்டுக்கிறேன். அது விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான உப்பையும் அதிலே சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டால் போதும், ரொம்ப விட வேண்டாம். அரிசியை பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பாஸ்மதி ரைஸு, இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தண்ணி கொதிச்சோன்னே அந்த ரைஸையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். இப்போ ரைஸை சேர்த்துடலாம். இது காரத்துக்கு எதுவும் சேர்க்கறதில்ல, இதுவே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்தோன்னே மூடி போட்டு ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. இதில் மேலே கொத்தமல்லியும், ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். இதுக்கு தேங்காய் பால்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கறி குழம்பு, கறி கிரேவி, அந்த மாதிரி ஏதாவது கிரேவி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.